தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பிரசங்கி 2:18-19. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தே, எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் விட்டு போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ? அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? யார் அறிவார் என்று சாலமோன் சொல்லிவிட்டு போனார். சாலமோனுக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் மற்ற பிள்ளைகளின் விவரம் நமக்கு சொல்லப்படவில்லை. இந்த ரெகபியாம் பெயர் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து மத்தேயு 1:7 கூட இந்த ரெகபியாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ரெகபியாவுடைய தாயின் பேர் நாமாள். இவள் ஒரு அம்மோனிய ஸ்திரியாக இருந்தாள் என்று 1 ராஜாக்கள் 11 பார்க்கிறோம். ஒரு அம்மோனிய ஸ்திரியினுடைய மகன் தான் இந்த ரெகபியாம். இந்த ரெகபியாம் ராஜா 41 வயதில் அவன் ராஜாவாகி கிட்டத்தட்ட 17 வருஷம் அவன் ஆளுகை செய்திருக்கிறான் என்று நீங்கள் 1 ராஜாக்கள் 14:21 பார்க்க. அப்புறம் இவனுடைய மதியீனமான ஆளுகையினால இவன் காலத்தில் தான் இஸ்ரவேல் என்கிற தேசம் 2ஆக பிரிந்தது. 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்கிற வடக்கு ராஜ்யமாகவும், யூதா பென்யமீன் என்கிற 2 கோத்திரம் தெற்கு ராஜ்யம், அதாவது யூதா கோத்திரமாக தேசமே 2ஆக பிரிந்த ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடைபெற்றது இவன் ஆட்சி காலத்தில் தான். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம் ஆசாரித்துவ ஜாதி, பரிசுத்த ஜாதி. அப்படிப்பட்ட அந்த மகிமையான தேசம் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது மட்டுமல்ல, அவர்கள் பிரிந்து போய் கலகம் பண்ணினார்கள் என்று இவனது நாட்களை குறித்து வேதம் இப்படி துக்கமாக சொல்லுகிறது. இவன் வாழ்க்கை ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சராசரி கிறிஸ்தவர்களைப் போலத்தான் அன்றைக்கு அவன் வாழ்ந்திருக்கிறான். எப்படி என்றால், இவன் ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது ஆண்டவரை தேடுவதும், ஆசீர்வாதம் பெற்றவருக்கு மறுபடியும் விலகுவதுமாகவே இப்படியே இவனுடைய ராஜ்ய பாரம் இருந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த தள்ளாடுகிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த ரெகபியாமின் வாழ்க்கை ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. ஆகவே இது கேட்கிறவங்க நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். நம்ம இன்றைக்கு இருக்கிற சராசரி கிறிஸ்தவர்களைப் போல இப்படி நானலை போல தள்ளாடுகிற மக்களாக இருக்கிறோமா, அல்ல கேதுரு மரத்தை போல உறுதியா என்ன சோதனை நெருக்க வந்தாலும் சரி ஆண்டவர் விட்டு விலகாமல் இருக்கிற உத்தமமான கிறிஸ்துவா இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் தியானம் பண்ணி பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த பகுதிகளிலே சரிபடுத்திக் கொள்ள வேண்டுமோ சரிபடுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.